யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளான நாம் வேதாகமத்தின்படி சகல விதமான துர்க்குணத்தையும் களைந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சகல விதமான துர்க்குணம்னு சொல்லும் போது இதுல கோபமும் ஒன்று. இந்த கோபம் ஒரு மனிதனை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கிவிடும். மோசே என்பவர் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அப்படி அவர் இருந்த போதிலும் அவரிடத்துல கோபம் செயல்பட்ட போது யோசிக்காம கண்மலையை அடிக்கிறாரு. அது ஆண்டவர் முன்னால பிரியமில்லாத செயலாக காணப்பட்டது. அதாவது எவ்வளவு நல்ல ஒரு மனிதனானாலும் சரி, அவரிடத்துல கோபம் செயல்படும் போது எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்காது. எனவே மனுஷனுடைய கோபம் எப்போதுமே தேவனுடைய நீதியான செயல்களை நடப்பிக்க முடியாது. அதாவது இந்த கோபத்தின் துவக்கம்னு பார்க்கும்போது, ஒரு காரியத்தை கேள்விப்படும் போது, பிரியமில்லாத செயல்களை பார்க்கும்போது, செய்யும் போது, சில வார்த்தைகளை விடும்போது, நம்ம கிட்ட ஒருத்தங்க கோபத்தை காட்டும் போது சில தவறான நமது புரிதல்கள்னாலையும் கோபம் வெளிப்படுது. எனவேதான் யாக்கோபு 1:19 பார்க்கும்போது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கேட்கும் போது தீவிரமாய் இருக்கணும். நிறைய பேர் கேட்பது ஒன்றாயிருக்கும், சொல்றது மற்றொன்றாயிருக்கும். அந்த தவறு வராதபடி அதை சரியா கேட்கணும். திருப்பி பதிலளிக்கும் போதும் பொறுமையா பதிலளிக்கணும். கோபிக்கிறதற்கு தாமதிக்கணும். எனவே கண்ணால் பார்க்காத ஒரு காரியத்தை உண்மைன்னு நம்பி முடிவுகள் எடுப்பதை முடிஞ்சளவு தவிர்க்கணும். கோபத்தையும் குறைக்கணும். கண்ணால் பார்த்த காரியமானாலும் சரி, அதன் உண்மைத்தன்மை ஆராய்ந்து செயல்படணும். எனவே கோபத்தை நாம கண்டிப்பா வசனங்கள் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்தின்படி நீங்க செயல்படும் போதே உங்களுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கோபம் செயல்படும் போது அங்க சரியான முடிவுகள் உங்களால எடுக்க முடியாது. எனவே முதல்ல பொறுமையை கையாண்டு உங்க கோபத்தை மாற்றுங்க. கோபம் நம்மை தேவனுக்கு முன்பாக பாவிகளாக்கிவிடும், தவறான முடிவுகளையும் எடுக்க செய்யுது. எனவே எந்த காரியத்திலும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்க தாமதமாயும் செயல்படுங்க. அதாவது எந்த காரியத்திலும் அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து மிகவும் பொறுமையோட செயல்படுங்க. உங்க கோபத்தை தவிர்த்துடுங்க. எனவே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.